அன்பு நண்பர்களுக்கு என் இனிய வணக்கம். எங்கள் ஊரில் என் சேக்காளி மாடசாமின்னு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு எல்லாருக்குமே நல்ல தெரியும். அவனுக்கு 3 பிள்ளைங்க. மூத்தது பையன், ரெண்டாவது ஒரு பொண்ணு, மூணாவது ஒரு பொண்ணு. 2012 வாக்கில் பையனுக்கு சம்மந்தம் பேசிகிட்டு இருந்தார். அப்போ பொண்ணு வீட்டில் என்ன சொன்னாங்க, பையனுக்கு ஒரு 50 பவுன் நகை போடுறேன், பொண்ணுக்கு போட்டு கல்யாணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இவர் என்ன சொன்னார், ஐயா நீங்கள் 50 பவுன் போல 40 பவுன் நகையை போடுங்க, மீதி 10 பவுனுக்கு இன்றைக்கி தங்க ரேட்டு 2500 இருக்குது, ஒரு 2 லட்ச ரூபாயை நீங்கள் எங்கள் கேஷாக ரொக்கமாக தந்துருங்க அப்படின்னு சொன்னான். பொண்ணு வீட்லேயும் சரி நமக்கு எல்லா கணக்கும் ஒன்று தானேன்னு சொல்லிட்டு அவங்க சரின்னு ரூபாயை கொடுத்துட்டாங்க. இவன் இந்த 2 லட்சத்தை வச்சு தான் இந்த கல்யாண செலவெல்லாம் பார்த்தான். ஏன்னா இவன் முந்தி சம்பாதிச்ச பணத்தெல்லாம் பையனை படிக்க வைக்கிறதுக்கே செலவழிச்சிட்டான். 2 பெண் குழந்தைங்க வரைக்கும் செலவு, அதனால் கஷ்டப்பட்டான். அதனால் இந்த 2 லட்சத்தை கல்யாண செலவுக்கு வச்சுக்கிட்டான். கல்யாணம் ரொம்ப கிராண்டாக நடந்துச்சு, முடிஞ்சது. 2018 வாக்கில் இந்த மூத்த பெண் குழந்தைக்கு அலையன்ஸ் பார்த்தான். அப்போ அலையன்ஸ் பார்க்கும்போது மாப்பிள்ளை வீட்டுக்கு நல்ல இடமா பார்த்தான். 50 பவுன் நகை போடுதுன்னு சொன்னான். 50 பவுன் நகை போட்டான். அப்போ தங்க ரேட்டு 3000 ரூபா இருந்தது. ஸோ ஏறக்குறைய ஒரு 12 லட்ச ரூபா நகைக்கே செலவாச்சு. அது முடிஞ்சது, கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சுது. அடுத்தது இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் 2வது பெண் குழந்தைக்கு கல்யாணம் பார்க்க ஆரம்பித்தான். இவன் மனசில் அந்த 10 லட்சம் 12 லட்சம் தானே நம்ம மகளுக்கு மூத்த மகளுக்கு செலவழித்தோம் அப்படின்னு அந்த நினைப்பிலேயே 12 லட்சத்துக்கு தங்க நகை வாங்கினா எவ்வளோ வாங்க முடியும். இப்போ தங்கம் 13,500 ரூபா கிட்ட இருந்தது. அப்போ அந்த 6 மாதத்துக்கு முன்னால் 12,000 அந்த மாதிரி இருந்தது. 1 லட்ச ரூபா கிட்ட வருது. 12 லட்சத்துக்கு 12 பவுன் தானே செய்ய முடியும் நகை, அது நல்லாவா இருக்குது, நம்ம ஒரு 25 பவுன் நகையாக போட்டுருவோம் அப்படின்னு 25 லட்சம் செலவழித்து 25 பவுன் நகை போட்டு அந்த கல்யாணத்தை முடிச்சிட்டான். இப்போது தங்கம் விலை எக்கச்சக்கமாக தாறுமாறாக ஏறிட்டு போகுது. இன்றைக்கி ரேட்லாம் தங்கம் 13,500 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. இந்த மூத்த பையன் என்ன சொன்னால், ஐயாட்ட பாரோம் உம்மால் எனக்கு பெரிய நஷ்டம், இன்றைக்கி தங்கம் 13,500 ரூபா கிராமு, எங்கள் வீட்டில் பொண்ணு வீட்டில் 50 பவுன் நகை போட்டுதான் சொன்னாங்க, நீர் வேண்டான்னு சொல்லி 10 பவுனுக்கு நீர் ரொக்கமாக வாங்கிட்டாரு. 10 பவுனுக்கு இன்றைக்கி ரேட்டு என்னன்னு பார்த்தா இன்றைக்கி அதுக்கு 10 லட்ச ரூபா இருக்குது. நீர் ஏற்கனவே 2 லட்சத்தை வாங்கிட்டார், மீதி 8 லட்சத்தை இப்போ நீர் எனக்கு எப்படி ஏற்பாடு பண்ணுவரே தெரியாது, நீர் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். இவன் நான் எங்கப்பா போவான் இப்போ இல்லையே அப்படின்னு சொன்னார். அப்போ நீர் உங்கள் மக வீட்டில் போயிடும், இங்கே இருக்காதேன்னு விரட்டி விட்டான். மூத்த மகளுக்கு ஒரு கோவம் இருந்தது. என்னென்னா, நமக்கு 12 லட்ச ரூபாய்க்கு தான் நகை போட்டார், அடுத்த குழந்தைக்கு போடும்போது அவர் 25 லட்ச ரூபாய்க்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணார். அதனால் இந்த மீதி 13 லட்ச ரூபாயை அரியர்ஸ் நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு அந்த மூத்த பொண்ணு கேட்கா. இவங்க 2 பேரும் பேசுனது இவர் புலம்பிகிட்டு இருந்தாலும் இதை கேட்டு 3வது பொண்ணு சொல்லிச்சு, அப்பா நீங்கள் அக்காவுக்கு 25 பவுன் நகை போட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணி 50 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணீங்க, எனக்கு 25 பவுன் நகையாக போட்டுக்கங்க, அதனால் மீதி 25 பவுன் நகையை இப்போ நீங்கள் என்ன பண்ணுவிட தெரியாது, எனக்கு அதை அரியர்ஸ் போட்டு நீங்கள் எனக்கு பணத்தை நகையை போடணும் அப்படின்னு அவள் கேட்கா. இல்லைன்னா நீங்கள் உங்கள் மகன் வீட்டில் போயிருங்கன்னு சின்ன மகா அரட்டி விடுதா. பெரிய மகா என்ன சொல்கிறா, நீங்கள் சின்ன மகா வீட்டில் போயிருன்னு சொல்கிறா. பையன் என்ன சொல்கிறா, நீங்கள் 2 மகா வீட்லேயும் போயிருங்கன்னு சொல்கிறான். இவர் என்ன செய்ததுன்னு அறியாமல் பொசம் முட்டிட்டு புலம்பிக்கிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த மாடசாமி போய் அலைஞ்சிட்ருக்கான்.